இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ். இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, வெள்ளிக்கிழமை நிர்மல் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 954 802. இப்போ ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 391. சரிங்களா? ஸோ 1/8/2024 அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 128 212. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் குரூப் இதெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த வீடியோவில் என்ன கெஸ்ஸிங் தெளிவாக என்ன சொல்கிறன்றதை தெளிவாக கேட்டிங்கன்னா தான் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறமேட்டு 240 எடுத்து கொடுப்போம் நம்ம. சரிங்களா? மிஷின் நம்பர் வந்து 32 35 வரும். வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம். அந்த கெஸ்ஸிங் இந்த கெஸ்ஸிங்கு மேட்ச் பண்ணணும். அதுக்காக இந்த வீடியோ தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் என்ன மாதிரி நம்பர்லாம் வருது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து மிஷின் நம்பர் கொடுக்குறப்ப அதே மாதிரி நம்பர் கொடுத்தா ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதுக்காக சொல்கிறோம். ஸோ அதனால் வந்து தெளிவாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து எந்த மாதிரி இருக்குது 212க்கு எந்த மாதிரி கொடுத்துருந்தோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் எம்சி கெஸ்ஸிங்கில் கொடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ வீடியோவில் 212. சரிங்களா? 212க்கு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும் 226ன்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? 226ன்னு கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு பவரில் தான் போயிருக்கு. சரிங்களா? பவரில் தான் மிஸ் ஆகிருக்கு. ஸோ 22 அப்படின்றது இங்கே நம்ம கொடுத்த ஷார்ட்கட்லேயே வந்து நமக்கு ஏசி வந்து பாஸ் ஆகிருக்குங்க. சரிங்களா? 22 அப்படின்ற ஒரு நம்பர் நம்ம இங்கே கொடுத்தது. சரிங்களா? ஷார்ட்கட்டில் நம்ம கடைசியாக தான் எடுத்து கொடுத்தோம். சரிங்களா? அதனால் ஷார்ட்கட்டில் அதிகப்படியான வின்னிங் நமக்கு வரும். 3D டேட்டா உட்காரும். மற்றபடி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு பவரில் தான் போயிருக்கும். சரிங்களா? இங்கே எல்லாம் பவரில் தான் போயிருக்கும். ஆனால் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 222 எடுத்து கொடுத்துருந்தோங்க. சரிங்களா? 222 எடுத்து கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் அங்கேயும் வந்து நமக்கு ஏபிசி போனதுங்க. சரிங்களா? ஏபிசி மிஸ் ஆனது. அதேமாரி 2 ஏபிபிசி ஏசியில் ஒரு மாஸ் வின்னிங் வந்துச்சுங்க. சரிங்களா? 2 வந்து ஏபிபிசி ஏசியில் ஒரு மாஸ் வின்னிங் நமக்கு வந்திருந்தது. சரிங்களா? போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுதுங்க, டைமிங் ஆகுது. பட் இருந்தாலும் அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட், நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குற மாதிரி நம்ம 3D எடுத்து தர மாதிரி அளவுக்கான டைம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் டைமிங் முன்ன பின்ன பார்க்காம யூஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் 3D இங்கே விட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 எடுத்து நான் கொடுத்துருந்தேன். அதேமாதிரி 222 நான் கொடுத்துருந்தேன். அதை வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் வாங்கியிருக்கலாம். சரிங்களா? அதுக்காக தான் வீடியோவை நம்ம தெளிவாக பார்க்க சொல்கிறது, கேட்க சொல்கிறது, என்ன சொல்கிறன்றது. ஸோ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இதுக்காக ஒதுக்கி ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஏபிசி சிங்கிள் நம்பர் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நாளைக்கு உண்டானது. சரிங்களா? 2ஆம் தேதிக்கு உண்டானது சிங்கிள் நம்பர் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஏ போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் போகிறது 0 போகிறேங்க. சரிங்களா? 2 9 4. சரிங்களா? கொஞ்சம் கேப் போகிறது ஒரு ட்ரிப்பு சொல்ல முடியாது. புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 3 நம்பர் 4 நம்பர் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. பி போர்டில் 8 3. சரிங்களா? பி போர்டில் 8 3 5 6ன்னு கொடுத்துருக்கோம். சி போர்டில் இங்கே 2 வந்திருக்கு, இங்கே 2 வந்திருக்கு, மீண்டும் 2 வருதுங்க. சரிங்களா? ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. மிஷின் நம்பரில் வந்துச்சுன்னா நம்ம அதை மாற்றிக்கலாம்னா இதில் இருக்கிற நம்பர்ஸை வேறு நம்பர் இதை எடுத்துக்க வேண்டியதான். சரிங்களா? ஒரு நம்பரோட வேல்யூ உங்களுக்கு குறைஞ்சிடும். மிஷின் நம்பர் வரும்போது ஒரு நம்பர் உங்களுக்கு வந்து கம்மியாயிரும். சரிங்களா? 2 7 8 4 9 அப்படின்னு இருக்குதுங்க. சரிங்களா? இதில் வந்து நான் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு நான் மார்க் பண்ணிடுறேன். கடைசியாக மார்க் பண்ணுறேன் நான். இப்போ கூட பண்ணிடுறேன். ஏ போர்டில் வந்து எனக்கு 0, இங்கே 8, இங்கே 2, இங்கேயும் 8ங்க. சரிங்களா? 0 8 2. ஸோ இதில் வந்து 7. சி போர்டில் கொஞ்சம் 7 அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு 1ன்னு வந்துச்சு அப்படின்னா ஒரு 9ஆம் நம்பர் வருங்க. பட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் 2 9 வருது. அப்போ வந்து பி போர்டில் இறங்கலாம். சரிங்களா? மார்க் பண்ணி வைக்கிறேன்.
பார்த்துக்கோங்க. சப்போர்ட்டில் எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னா ஏ போர்ட்லேயும் 9 கொடுத்துருக்கோம், சி போர்ட்லேயும் 9 கொடுத்துருக்கோம், பி போர்டில் மட்டும் இல்லை. அப்போ பி போர்டில் இறங்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ 9 நம்பர் நாளைக்கு ஒன்று இருக்குங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன் நான். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 ஒரு 2. சரிங்களா? ஏ போர்டில் மட்டும் 3 நம்பர், இதில் 3 நம்பர், இதில் 3, இதில் வந்து 4 நம்பர் கொடுத்துருக்குங்க. ஸோ மிஷின் நம்பரை பார்த்துட்டு ஒரு வேளை மிஷின் நம்பர் நாளைக்கு 7ல் முடியுது அப்படின்னா இந்த 4 தூக்கி உள்ளே போட்டுக்கோங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் சின்ன சின்ன டிப்ஸ். இதுக்கு தான் வீடியோ ஃபுல்லாக கேட்க சொல்கிறது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் இதெல்லாம் தெரியாது. நம்ம சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் தான் அதை இது பண்ண முடியும். சரிங்களா? ஸோ 2 சொன்னார், 2 அதில் வந்துருச்சுங்க. சரி ரைட், 2 வந்துருச்சு. அப்போ மீதினா ஒரு 4 நம்பரை கொஞ்சம் ஆட் பண்ணி மேட்ச் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி 3D வந்திருக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்கிறோம். சரிங்களா? நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் நம்ம யூடியூப் சேனலில் கொஞ்சம் எல்லாமே லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எம்சி கெஸ்ஸிங் வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக சொல்கிறோம். தெளிவாக பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக அது புரிஞ்சால் தான் வந்து நீங்கள் வந்து எம்சி கெஸ்ஸிங் கொடுக்குற போது யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா 88 98 08. சரிங்களா? 8 வச்சே கொடுத்துருக்கோம். ஏன்னா 8 நம்பர் நாளைக்கு இருக்குது. அது கூட 9 நம்பர் 0 அந்த மாதிரி வரதுனால தான் அந்த பேர் அப்படியே எடுத்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 23 48 99. 2 8ல் 2 9. அப்போ நம்ம டபுள்ஸ் கொடுக்குறது மேக்ஸிமம் இறங்கும். அந்த மாதிரி தான் இறங்கிட்டு இருக்கு. 56 95. இந்த மாதிரி தாங்க ஏபிபிசிஎஸ்சி அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு எப்பயுமே நமக்கு டெய்லியுமே வந்து 2D தட்டி தூக்குவோம். ஸோ அதனால் இதை பார்த்துக்கோங்க. இதில் இருக்க நம்பர் நம்ம திரும்ப மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்தா கண்ணை மூடிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பயன்படுத்திக்கோங்க. அதேமாதிரி இப்போ ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் 9 8 அப்படின்னு போகிறேங்க. சரிங்களா? ஆல்போர்டில் 9 8 அப்படின்ற நம்பருக்கு போகிறேன் நான். ஏன்னா இதுதான் அதிகப்படியாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். டபுள்ஸும் அதுதான் வந்திருக்கு. மேலே சிங்கிள் போர்ட்லேயும் உங்களுக்கு அதுதான் வந்திருக்கும். இது கூட 0 அந்த மாதிரி ஆட் ஆகி வந்திருக்கும். சரிங்களா? அதுக்காக அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி வச்சு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு கெஸிங், நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏபிசி இப்போ வந்து நம்ம 3D நம்பர் பார்த்துடலாம். ஸோ 4Dயில் ஒரு 4 நம்பர் வந்திருக்கு. அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன். 62 48, அதாவது 248ங்க. சரிங்களா? 248 தான் திருப்பி இப்படி எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு சி போர்டில் 4 வர மாதிரி தான் இந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. போர்டு சேஞ்ச் ஆகிருக்கும், அவ்வளோதான். அதேமாரி 29 75, அதாவது 975. ஸோ 95 பேரில் 955 அந்த மாதிரி வர மாதிரி இருக்குது. அதேமாதிரி 39 45, அதாவது 945. சரிங்களா? அதேமாதிரி 76 71. ஸோ 671 அந்த மாதிரி 3D நம்பர். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா 927 97 வச்சு. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம 3D கொடுப்போம். 4D வரது அப்படியே எடுத்து கொடுத்துருவோம். ஸோ 3Dயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமானதை நம்ம எடுத்து வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் வேறு கலரில் எழுதியிருக்கும். சரிங்களா? இது வந்து டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ 988. சரிங்களா? 988 899. அதேமாரி 879. ஸோ 087 வேணால் 082 அப்படின்னு போகலாம் பவர். அது வந்து நம்ம நம்ம 2ஆம் நம்பர் அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 956 239. சரிங்களா? 968 956 கொடுத்துருந்தோம். 5க்கு அப்படியே 8 அதனுடைய கட் நம்பர் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி 00ன்னு பார்த்துட்டு வரோங்க. ஒரு நம்பர் 004 006 001ன்னு பார்த்துட்டு வரோம். நாளைக்கு இது வருது. அதனால் இதை கொஞ்சம் கண்ணில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி 239 இதனுடைய இதுதான் பாருங்கள், இங்கே இருக்குது எழுதியிருக்கும். சரிங்களா? 329 இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு. நம்ம திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு வின்னிங், நல்ல ஒரு கெஸ்ஸிங் தரோம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை தெளிவாக பாருங்கள். தெளிவாக பார்த்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சால் தான் எம்சி கெஸ்ஸிங் வந்து நம்ம எடுத்து கொடுப்போம். சரிங்களா? அப்போ வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இருக்கோ அதை வச்சு ஷார்ட்கட் பார்த்தலாம். ஸோ என்ன இருக்குது அப்படின்னா 802. சரிங்களா? 802ன்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே 2 இங்கே 2 இங்கே 1 மேட்ச் பண்ணலாங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 2 அப்படின்னு வரக்கு போது அது கூட 8ஆம் நம்பர் இருக்குது. ஸோ அப்போ வந்து இங்கேயும் 0 1ன்னு இருக்குது. ஸோ 0 1 அப்படின்னா அந்த 9 6 அப்படின்ற பேட்டர்ன் வரணுங்க. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 8 8 யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே. ஸோ அப்படியே கூட திருப்பி 6 2 2ன்னு கூட அடிச்சிடலாம். ஒரு நம்பர் வந்துட்டுருக்கு, பட் இருந்தாலும் நான் போடுறேன். சரிங்களா? 6 2 2ன்னு வந்துட்டுருக்கு. நாளைக்கு நம்ம அது மிஷின் நம்பரை பார்த்துட்டு நம்ம அதை வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா 082ன்றது இதனுடைய நம்பர். ஸோ அதனால் வந்து அந்த 0 8 விட்டுட்டு கூட ஒரு 8 5 அந்த மாதிரி பேர் போகலாம். ஆனால் கேரண்டியாக வந்து ஒரு 9ஆம் நம்பர் இருக்குங்க. சரிங்களா? அதை யூஸ் பண்ணிக்கோங்க.
9ஆம் நம்பர் மெட்டா நம்பர் இருக்கும். ஸோ அதை வச்சு பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த ஷார்ட்கட்டில் பார்த்தா இப்படி தான் தெரியுது. ஸோ 8 2 அப்படின்னு வரப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் வந்து ஒரு 9 ஒரு 3 3. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்த நாள் அடித்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுக்கு அடுத்த நாள் என்ன நம்பர் அடிச்சதுங்க? 712ங்களா? 712ன்னு அடிச்சிச்சு. சரிங்களா? ஸோ இதில் இருக்கிறதே தான் அப்படியே இதனுடைய பவர் தான் அடிச்சிச்சு. 712ன்னு அடிச்சிச்சு. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு 3 3 வரலாம். அந்த 9 3 3 அந்த மாதிரி பேருங்க. சரிங்களா? அதை தான் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா ஷார்ட்கட்டுமே நம்ம எடுத்து கொடுத்துட்டோங்க. சரிங்களா? ஸோ 2 2 மீண்டும் வருமானா சிம்பிளாக அப்படியே வந்து திருப்பி அடிக்கணும்னா 1க்கு 6 வச்சு 9 6 2 2ன்னு அடிச்சிடலாம். மற்றபடி நீங்கள் பார்த்துக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ஷார்ட்கட்டில் இந்த நம்பர், ஸோ இந்த நம்பருங்க. இது 2 நம்பர் ஒரே நம்பர் தான். யூஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா தெளிவாக வீடியோ புரிஞ்சால் தான் எம்சி கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்கும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.